அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பொன்னரசு, மாவட்ட சேர்மன், இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்ட கிளை. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கோம். அதுதாங்க தீபாவளி. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, இனிப்பு, இந்த மூணும் இல்லாத தீபாவளியே கிடையாது. ஸோ இத்தகைய தீபாவளி பார்த்தீங்கன்னா விபத்தில்லாத தீபாவளியாக அனைவரும் கொண்டாட வேணும்னு பொதுமக்களுக்கு ஒரு அன்பான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஸோ நீங்கள் இன்னைக்கு சில பட்டாசுகளை வெடிக்கிறப்ப நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல குழந்தைங்க பட்டாசு வெடிக்க போகிறாங்க அப்படின்னா கட்டாயம் பெரியவங்க கூட போகிறது மிக மிக அவசியமான ஒன்று. ரெண்டாவது, பட்டாசு வெடிக்க தொடங்குறதுக்கு முன்னாடியே அருகில் ஒரு பக்கெட்லேயோ வாளியிலையோ குளிர்ந்த நீரை வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பட்டாசு வெடிக்கும் போது நல்ல புத்தாடைகளை போடுறதை தவிர்த்து பருத்தி ஆடைகளை, இறுக்கமான பருத்தி ஆடைகளை அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டாசு வெடிக்கலை அப்படின்னா உடனே ஓடி போய் கையில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ பட்டாசு வெடிக்கலை அப்படின்னா அதை தண்ணி ஊற்றியோ இல்லை அப்புறப்படுத்தியோ தள்ளி தான் விடணுமே தவிர கையால் எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதுல பயங்கர ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வம் மிகுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கையில் பட்டாசு வச்சுருக்கோம், எந்த கையில் நெருப்பு வச்சுருக்கோன்னு தெரியாமல் நிறைய பட்டாசு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சம்பந்தத்தில் தான் பெரிய பெரிய விபத்துகள் வெடி விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வெடிக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் அவங்க கையில் கொடுத்து வைக்கணுமே தவிர எல்லா டைமும் எல்லா வெடியும் அவங்க கையில் ஒட்டுக்கா ஒரே இடத்துல குமிச்சு வைக்கிறது பண்ணவே கூடாது. முற்றிலும் அதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பட்டாசு கொளுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிகளுக்கு பின்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி. புது வகையான பட்டாசுகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டாசுகளை வெடிக்கும் போது அந்த கொடுத்துருக்க குறிப்புகளை பயன்படுத்தி வெடிக்கணும்னு நம்ம கேட்டுக்கணும். சரிங்க, தப்பித்தவறி ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தீயோ ஏதோ ஆடையில் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம வேகமாக ஓடக்கூடாது. நின்ன இடத்துல ஒன்று உருளணும், இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா தீ வேகமாக ட்ரெஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தீ எரியணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு சூடு, அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் தேவை, அதுக்கப்புறம் அது எரியக்கூடிய தன்மை உள்ள பொருள். ஸோ இது 3மே அந்த இடத்துல நீங்கள் எதை அதிகப்படுத்தினாலும் அது ஜாஸ்தியாக எரியுமே தவிர அதை கட் டவுன் பண்ணால் நம்ம அந்த தீயை ஈஸியாக அணைக்கலாம். ஸோ அனைவரும் விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.